want Jallikattu. We support. We support. We want justice. I want justice. All want justice. All want justice. We want justice. We want justice. We want justice. We want justice. All want justice. Aman PCA. 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 When you want it. Right now. When you want it. Right now. When you want it. Right now. Double SWAT. Justice. 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 எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இது வந்து தமிழருக்கான நேரம். நாங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து நீங்க படுற பாடு, நீங்க இந்த ஒரு போராட்டத்தை, அதுவும் வந்து வரலாறு காணாத ஒரு போராட்டத்தை எங்களுக்காக நீங்க தந்திருக்கீங்க. உங்களுக்காக இது நாங்க குரல் கொடுக்கும் நேரம். உங்க போராட்டம் ஓயும் வரை எங்க போராட்டம் ஓயாது. உங்களுக்கான குரலா நாங்க இங்க ஒழிச்சிட்டு இருப்போம். எங்களை மாதிரி இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் உலகம் எங்கேயுமே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கான ஒரு நேரம். We support ஜல்லிக்கட்டு. He wants justice. She wants justice. I want justice. வாழ விடு, வாழ விடு. 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 வாழ விடு. வாடி வாசல் திறக்கும் வரை மோடி வாசல் தட்டுவோம். 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 தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. We love ஜல்லிக்கட்டு. 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 ஏறு தழுவுதலோட பேஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதோட முக்கியத்துவம் என்ன, நம்மளோட தமிழரோட பாரம்பரியம் அது. இவ்வளோ வருஷமாக நம்ம மூதாதையர்கள் அதை ஏன் கொண்டு வந்தாங்க, அதுக்கு உண்டான ரீசன் என்ன, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கண்டிப்பாக ஏறு தழுவுதல், அதாவது ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து வேலை மற்ற விஷயத்துக்காக இடம்பெயர்ந்து இங்கே வேறு நாட்டில் வந்து இருந்தாலும் தமிழ் உணர்வுன்றது ஒன்று தான். அதை பார்க்கும்போது ஓகே, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் உலகம் தழுவ இப்போ எல்லா தமிழர்களுமே அவங்கவுங்க நாட்டில் இதே மாதிரி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி இங்கே டொராண்டோவில் நாங்கள் இந்தியன் கான்சுலேட் முன்னாடி இந்த போராட்டம் நடத்துகிறோம். I'm 14 years old and I support Jallikattu. இந்தியால இருந்த வரைக்கும் வருஷம் நான் ஜல்லிக்கட்டு போய் பார்க்குறது எங்கள் ஃபேமிலியோட. It was like a time when we all came together and we watched Jallikattu. It was a lot of fun. So right now I'm hearing that it's being banned in India and that's really sad for me to hear because it was such a nice tradition that we all did as a family. And yeah, I support Jallikattu. க்ரூவல்ட்டி, அனிமல் க்ரூவல்ட்டின்றாங்க. இப்போ அனிமல் க்ரூவல்ட்டின்னு பார்க்க போனால் இந்த அவங்க வந்து கொடுக்குற சில பாயிண்ட்ஸ் என்னென்னா, இந்த குத்துறது, பின்னாலேருந்து குத்துறது, ஆல்கஹால் வந்து இன்டியூஸ் பண்ணுறது, அப்புறம் மிளகாத்தூள் தூவுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டராக எடுத்து அதை தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இது வந்து இட்ஸ் நாட் இந்த ரூல்ஸ் ஆஃப் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டில் இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணி தான் பண்ணுறாங்கன்றது ஸ்டாண்டர்டாக இல்லை. அதை எடுத்து ஸ்டீரியோடைப் பண்ணி இதுதான் நடக்குதுன்னு எல்லார்கிட்டையும் காமிச்சு இதுதான் ஜல்லிக்கட்டுன்னு காமிச்சு வேறு மாதிரி ஆக்குறாங்க. ஜல்லிக்கட்டு அது இல்லை, ரூல்ஸில் இல்லை. நான் ரூல்ஸை படித்து தான் நான் பேசுகிறேன். இப்போது இந்த மாதிரி பண்ணுற சில பேர் ஒரு குரூப் இருக்குன்னா அதில் 2 முட்டாள்தனமாக பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்கள பிடிச்சி வெளில போடுறது, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறது, அவங்களுக்கு ரெட் கார்டு எல்லோ கார்டுன்னு ஃபுட்பாலில் பேசுகிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அது ஒரு விஷயம் வந்து தடை செய்யுது. அவங்கள வந்து பிரச்சனை பண்ணி அந்த இண்டிவிஜுவல்ஸை எடுத்து வெளில போடாமல் அந்த கேமையே தடுக்கிறதுன்றது ஒரு முட்டாள்தனம். இப்போ இது வந்து இமோஷ்னலாக எவ்வளோ வந்து கனெக்டடாக இருக்குன்றதை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து டினையே பண்ண முடியாத ஒரு விஷயம். அது ஒன்று இருக்குது. இப்போ ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பெரிய வந்து ப்ராஃபிட்டபுளாக ஒரு நிறைய காசு வருது இந்த ஸ்போர்ட்னால அப்படின்னா தாராளமாக வச்சுப்பாங்க. இதே பீட்டா சப்போர்ட் பண்ணும். ஆனால் அது காசே வரதில்லை. அதை எடுத்துட்டா காசு வரும்ன்றனால தான் இவ்வளோ வந்து அப்போசிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை
என்பதில்லையே ஜல்லிக்கட்டை நீ தடை செய்தாலும் எந்த வழியில் எங்களை நீ மிரட்டினாலும் எதனை தடை செய்தாலும் தமிழன் தடை அகர்த்து வருவார். இது 4000-5000 வருஷத்து ட்ரெடிஷன் பரம்பரையாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இது ஜல்லிக்கட்டு வந்து இந்தியாவில் மட்டும்னு சொல்ல முடியாது. இங்கே கனடாவிலேயே வந்து கால்கரி அல்பர்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பீட் அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க எவ்ரி இயர். அதுக்கு வந்து வெள்ளக்காரங்கலேருந்து எல்லாருமே போவாங்க. அதுக்குரிய ட்ரெஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு ட்ரெடிஷன். இது பழமை வாய்ந்த ட்ரெடிஷன். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் பூரா ஒரு நாட்டில் வித்தியாசமான இருக்குது புல் ஃபைட்டிங்லேருந்து. ஆனால் இது வந்து புல் ஃபைட்டிங்கே கிடையாது. முதல்ல சில மக்கள் வந்து தவறாக அடிச்சுக்காங்க. புல் ஃபைட்டிங் இது புல் ஃபைட்டிங்கே கிடையாது. ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது அந்த அனிமல்ஸை சித்திரவதை பண்ணுறது கிடையாது. இதுக்கு அதுவும் வந்து எல்லா மாடுகளையுமே அது பண்ணுறது கிடையாது. ஜல்லிக்கட்டுக்குன்னே சில மாடுகளை வளர்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரெயின் பண்ணி அந்த மாடுகளை வந்து வலிமை உள்ள மாடுகளாகவும் மனோவலிமை உள்ள மாடுகளாகவும் வளர்த்து அதுக்குன்னே சின்ன வயசில், அதாவது ஒரு மாடு நீங்கள் பார்க்கும்போது அது சின்ன வயசில் அது துள்ளுறதுலேருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஜல்லிக்கட்டு மாடு, இது வந்து உழவுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து மனிதனோட வேறு வேலைகளுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான மாடுகளை தான் அதுவும் வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டில். இது வந்து ஏன்னா தமிழனோட உணர்வு வந்து மதிக்கப்பட வேண்டும். இது எல்லாருமே பார்ப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இது எவ்வளோ பாரம்பரியமான விஷயம், இது இவங்களோட கலாச்சாரம், ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயத்த வந்து புதுசாக வந்த ஒருத்தருக்காக நம்மளால் விட்டு கொடுக்கவே முடியாது. இது வந்து எங்கள் அப்பா, பாட்டன், முப்பாட்டன் காலத்துலேருந்து இருக்க ஒரு விஷயத்த வந்து புதுசாக வந்த பீட்டா ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் இதை வன்முறை, இது வந்து க்ரூயல்ட்டின்னு சொன்னால் இதை நான் எடுத்துக்க முடியாது. நான் காலேஜ் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்கேன். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னாங்க, புல் ஃபைட்டிங் வேறு, புல் எம்ப்ரேசிங் வேறு. அப்சல்யூட்லி எஸ். நாங்கள் பண்ணுறது புல் ஃபைட்டிங்கே கிடையாது. ஏறு தழுவுதல்ன்றது நாங்கள் வளர்த்த காளைகளை நாங்கள் வந்து வெளியில் விட்டு வீரர்களை வந்து அடக்க வச்சு அதே இடத்துல அந்த காளைக்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் அந்த 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 இதுவே நடக்காது. அதாவது லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட்டாக வந்தால் கூட நல்லா செய்திருக்கிறோம். இதை நம்ம எப்போவோ ஆரம்பிச்சிருக்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே உணர்வு பூர்வமாக, அறிவுபூர்வமாக நம்முடைய தமிழ் பற்று, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு வந்திருக்கா. இந்த குரல் இந்தியன் கான்சுலேட்டுக்கு கேட்குதோ கேட்கலையோ, மோடியின் காதுகளுக்கு இது எட்ட வேண்டும். இவ்வளவு காலமும் இளைஞர்களை பற்றிய, மாணவர்களை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து சினிமா கூட்டத்துக்கு பின்னால் போகிறவங்க. ஆனால் இன்றைக்கு அவருடைய வலிமை என்ன என்பதை தமிழ்நாட்டை வந்து இந்த உலகம் முழுக்க நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு நான் வந்து நெடுகளும் மீடியா பார்த்துக்கணும். இன்றைக்கி உலகம் முழுக்க காட்டிக் கொண்டிருக்கேன். இந்த ஆரம் இது ஒரு சிறு தீப்பொறி. டொரண்டோவில் இங்கே நடக்கிறது. இந்த குளிரிலும் இந்த இதுலேயும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கடா. இது ஒரு பெரிய ஒரு சாதனை. உணர்வு பூர்வமாக வந்திருக்கு. இல்லை ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி நான் கட்டாயம் வெற்றி அடைவோம். இதில் வந்து மக்களுடைய சக்தி, ஒரு கேள்வி கேட்டோம், எந்த சக்தி பெரிய சக்தி? மக்களுடைய சக்தி தான். மக்களுக்கு முன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் எல்லாமே அரசியல் கட்சி சார்ந்தது. அந்த அரசியல் கட்சி இல்லாத பட்சத்தில் ஊடகங்கள் உண்மையை கொண்டு வரும். ஆனால் ஒரு சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன்ஸ் தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதை வந்து உண்மையை கொண்டு வர மாட்டாங்க. எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும், நான் தெரிஞ்ச வரைக்கும் நியூஸ் 7 சேனலில் மட்டும்தான் வந்து என்ன நடந்ததுன்ற உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் இந்த இடத்துல சந்தோஷமாகவும் பெருமையாக தான் பதிவு கொள்கிறேன். அந்த ஒரு சேனலுக்கு இருக்க தைரியம் ஏன் மற்ற சேனலுக்கு இல்லை? வாட் எவர் இட் இஸ், நோபல் காசுன்றது உங்கள் எல்லாருக்காகவுமே தான். இதை வந்து நீங்கள் வந்து இதை மறைச்சு இது மறைக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை, மறைக்கவும் முடியாது. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேருந்து இப்போ ஊடகங்கள் சொல்லலைனாலும் மக்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகளவில் இருக்க மக்களுக்கு ரீச் ஆகுது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலியமாக. ஸோ டெக்னாலஜி, அதனால் வந்து இவங்க ஊடகங்கள் சொல்லலை, ஊடகங்கள் மறைக்கிறத பற்றி நாங்கள் கவலையே படலை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க வாட்ஸ்அப் மூலியமாக, எங்கள் உறவினர்கள் சொல்கிறாங்க, எங்கள் சகோதர சகோதரிகள் சொல்கிறாங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். ஊடகங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்காக தான் ஊடகங்களுக்காக நாங்கள் இல்லவே கிடையாது. நான் வந்து ரொம்ப வந்து
ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று எல்லாரும் தேங்க் பண்ணுறது என்னென்னா யூனிட்டி. அப்புறம் இந்த இந்த எந்த மீடியாவுமே இல்லாத ஒரு நேரத்தில் நாங்கள் வந்து கேனடாலேருந்து வந்து பார்க்கணும்னு என்ன நடக்குது நிஜமாவே தெரிஞ்சுக்கணுன்ற ஆசைப்படும் போது ஒரே ஒரு நியூஸ் சேனல் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நியூஸ் 7. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணுறதும் மக்களுக்காக பண்ணுங்கள். தயவு செய்து எதுக்கும் சாஞ்சிடாதீங்க. ஏன்னா எல்லா மீடியாவும் இப்போ தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே காமிச்சிட்டாங்க அவங்களோட ட்ரூ கலர்ஸை. அந்த மாதிரி இருந்துடாதீங்க. எங்களுக்கு ஒன்னாச்சும் ஒரு சப்போர்ட் தேவை, எங்களோட ரியல் விஷயத்தை நாங்கள் சொல்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ. தூண்டாதே 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 தமிழனை தூண்டாதே தமிழனை தூண்டாதே சீண்டாதே 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 என் இனத்தை சீண்டாதே இனத்தை சீண்டாதே 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 என் இனத்தை சீண்டாதே இனத்தை சீண்டாதே ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் தடை நீங்கும் வரை ஓய மாட்டோம் நீங்கும் வரை ஓய மாட்டோம். எல்லாருக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். எங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதை வந்து கை விட்டுறாதீங்க. யார் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலும் போகாதீங்க. அதை நம்பி எதையுமே செஞ்சிடாதீங்க. வாடி வாசல் என்னைக்கு திறக்குதோ அன்னைக்கு தான் நமக்கு எல்லாமே வெற்றி. இந்த உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுமே உங்களுக்காக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நாங்கள் செய்வோம். அதாவது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்பான்சர் இதுக்கு காசு இல்லை எதுனாலும் ஜஸ்ட் ரீச் அவுட் டு அஸ். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா எதுனாலும் நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து மற்ற விஷயத்துக்காக தான் இங்கே இருக்கோமே தவிர்த்து தமிழ்ன்ற உணர்வில் உங்களோட தான் என்றைக்குமே ஒன்றா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எங்களை எந்த டைம்னாலும் ரீச் பண்ணலாம். உங்களோட போராட்டம் வெற்றியடைய செய்வோம். கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடக்கணும். நான் ஒரு ஈழத்து தமிழர், நான் இந்த போராட்டத்துக்காக வந்திருக்கிறேன். அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. எந்த ஊரில் நான் தமிழ் ஈழமோ இந்தியாவோ மலேசியாவோ சிங்கப்பூரோ எங்கே இருந்தாலும் தமிழர்கள் நான் ஒன்றா சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒன்று கூடி நடத்தி வைக்கணும். நான் இப்போ முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ஜல்லிக்கட்டை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா விலங்குகள் வதைக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது கேரளாவில் கூட தான் யானையை பாவிக்கிறாங்க கோயில, அது விலங்கு வதைக்கப்படுறது இல்லையா? ராணுவத்தில் குதிரையை பாவிக்கிறாங்க. அதொன்னும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நாங்கள் செய்கிற மாத்திரம் இந்திய கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தமிழர் என்று தெரிஞ்சு எங்களையே நோக்கி வந்து எங்களையே தாக்குறாங்க. இது நாங்கள் ஒருக்கான் தாக்க விடக்கூடாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் உயிருள்ள வர போராடணும். தமிழர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்கள் கலாச்சாரம் எது கூட அழிய விடக்கூடாது. ஏற்கனவே தமிழகத்தில் அது நடந்திருக்கு. இதை இந்தியாவில் நடக்க விட மாட்டோம். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. விவசாயிகளை வாழ விடு, வாழ விடு, பண்பாட்டை வாழ விடு, வாழ விடு, விவசாயிகளை வாழ விடு, எங்கள் விவசாயிகளை வாழ விடு. ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், அதை நீக்கும் வரை ஓய மாட்டோம். வணக்கம், என் பேர் சங்கீதா. நான் Malaysian Tamil. I would just like to talk in Malay for my Malaysian audience. So Jallikattu adalah satu permainan, bukan sahaja satu permainan, tapi ini adalah tradisi turun temurun generasi di India. Dan masalah yang kita hadapi sekarang ialah permainan ini sudah di-ban kerana ia dilihat sebagai satu permainan yang berbahaya kepada hidupan manusia. Tetapi ini bukanlah hakikatnya. Hakikatnya ialah permainan ini adalah sangat safe. Bukan saja ini tidak apa kita cakap bukan berbahaya, tapi kita harus bukan saja sebagai seorang Tamilan, tapi semua Tamil, bukan saja di Malaysia, Singapura, India atau Sri Lanka, kita haruslah datang bersama untuk save kita punya tradisi. Terima kasih. இவ்வளோ நேரமும் வந்து நாங்கள் உங்களோட பிரதிநிதியாக இங்கே கனடாவில் வந்து தமிழ்நாடு ஸ்ரீலங்கான்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரே ஒரு குறிக்கோள், அது தமிழன். அந்த ஒரு குறிக்கோளோட உங்களுக்காக நாங்கள் போராடின்னு இருக்கோம். எவ்வளவு காலம் தான் எங்களை அடிப்பாங்க, அன்னைக்கு அடித்து நாங்கள் ஓடின காலம் முடிஞ்சு இன்னைக்கு மகாத்மா காந்தியோட வழிமுறையை நாங்கள் இங்கே உங்களுக்காக வந்து பின்பற்றுறோம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து அதான் நிறைய பேர் சொல்கிறது வந்து நீங்கள் காளைகள், அதாவது பீட்டா எத்தனை காளைகளை வேணாலும் அடக்கலாம்,
இந்த காளைகளை எதிர்க்கிறதுக்காக நம்ம சிங்க காளைகள் இங்க ரெடியா இருக்காங்க. ஸோ உங்களுக்காக இது எங்கள் குரல் ஒலிக்கும் நேரம். நான் வந்து ஸ்ரீலங்கா இந்தியான்ற பாகுபாடே கிடையாதுங்க. எங்க நோக்கம் அது உங்க குரல் உலகம் எங்குமே ஒலிக்கணும். ஸோ உங்க பிரதிநிதியா நாங்க இங்க இருக்கோம். இது மட்டும் இல்ல, உங்க போராட்டம் தொடரும் வரைக்கும் எங்க போராட்டமும் தொடரும். ஏர் தழுவுதல் எப்படிங்க தப்பாக முடியும்? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் விவசாயி வந்து தான் பட்னியா இருப்பானே ஒழிய தண்ட காளிகளை ஒரு நாளும் பட்னி போட்டது கிடையாது. இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும்? இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல். இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும், வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும். அறியாத தமிழா உன் அறியாமை பிழையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய். அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய். இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா, நாட்ட பத்தின பிரச்சனைடா. நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா. தடைகளை உடைத்து நாங்க ஒரு சரித்திரம் படிப்போம். ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா நாங்க இங்க இருக்கோம். அமேன் PCA இதுக்காக நாங்க இங்க சப்போர்ட் பண்றோம். இந்த போராட்டம் இன்னைக்கு இங்க முடிய போறது கிடையாது. உங்க போராட்டம் முடியும் வரை எங்க போராட்டம் தொடரும். நன்றி.